ரொம்ப பலம் பெற்றுக்கிட்டே இருக்கு. நாளுக்கு நாள் போரோட வீரியம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இன்னும் தொடர்ந்து தாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஈரானும் எதிர் தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கு. ஈரானுக்கு ஏற்பட்ட இழப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்குது. அது ரொம்ப கவலை தரக்கூடிய விஷயங்களா இருக்குது. அதனால அந்த இழப்புகளை பெற்ற ஈரான் திரும்ப அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிரான தன்னுடைய எதிர் அடிகளை பலமாவே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும், இந்த போர்ல நாம ஜெயிக்க முடியாதுன்றது நல்லாவே தெரியும். அதே நேரத்துக்கு அடிபணிஞ்சு போக மாட்டோம்ங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா, இப்ப அடிபணிஞ்சு போனா கூட, பேச்சுவார்த்தைக்கு போனா கூட அமெரிக்கா சொல்லக்கூடிய பல விஷயங்களையும் இவங்க கேட்டு அனுசரிக்க வேண்டிய சூழ்நிலையில தான் இருக்காங்கன்றது அவங்களுக்கும் நல்லா தெரியும். எப்படி இருந்தாலும் ஈரான்ல ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி தன்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த அரபு நாடுகளுக்கு ஒரு நல்லது செய்யணுங்கிற நோக்கத்துல தான் அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்ப பேச்சுவார்த்தைக்கு வரக்கூடிய நேரத்துல ஈரான் பக்கத்துல இருந்து வைக்கக்கூடிய ஒரே ஒரு நிபந்தனை, இந்த அரபு நாடுகள்ல இருந்து அமெரிக்கா தன்னுடைய இராணுவ தளவாடங்களையும் இராணுவத்தையும் திரும்ப பெறணும். அரபு நாடுகளை அமெரிக்கா ஃப்ரீயா விடணும். அவங்களுக்கான தேவைகளை அவங்களே நிறைவேற்றி அவங்களே செயல்படணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நிபந்தனை தான் கண்டிப்பா வைப்பாங்க. அப்படி வைக்கக்கூடிய சூழ்நிலையில் அரபு நாடுகளும் பெட்ரோலும் எல்லாமே தெளிவான வளர்ச்சி இருக்கும். அதை அமெரிக்கா ஒரு நாளும் சம்மதிக்க போறதில்லை. அப்போ அமெரிக்கா சொல்லக்கூடியது ஈரான்ல ஆட்சி மாற்றம் வரணுன்ற விஷயத்த அதுவும் இவங்க சம்மதிக்க போறதில்லை. அதனால இந்த ஒரு போருங்கிறது தற்காலிக ஈரான் அரசு தீர்மானம் முடிவு வர்ற வரைக்கும் இவங்க திரும்ப அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. தாக்குதல் தங்களால் எவ்வளோ தூரத்துக்கு முடியுமோ அதை செய்துக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு உலகம் இந்த வரலாறை எழுதிக்கிட்டே தான் இருக்க போகுது.